எக்ஸிட் போல்ஸில் வந்து கம்ப்ளீட்லி ஸ்வீப் 20 இயர்ஸாக வந்து நிதிஷ்குமாரோட இது இருந்திருக்கு. அதோட இன்கம்பன்சி வந்து ஃபேக்டர் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி இந்த எக்ஸிட் போல்ஸ் காட்டுது. இப்போது பாஜகவுக்குன்னு இருக்கிற எதிர்ப்பு 2024 முன்னாடியுமே இருந்த எதிர்ப்பு தான், 2019 இருந்த எதிர்ப்பு தான், 2016 இருந்த எதிர்ப்பு தான். அதை இன்னும் சொல்லப்போனால் அந்த எதிர்ப்பு அதிகமாயிருக்கே ஒழிய அது எலக்டோரலி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான இடமாக பீகார் இருந்தது இல்லை. இது என்டையர்லி பாஜகவுடைய வெற்றி அப்படின்னு சொல்கிறத தாண்டி தேஜஸ்வி யாதவ்ன்ற ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஒரு கிரவுண்டு டெவலப் ஆகிருக்கிறது உண்மை. அப்போவே வந்து ஆல்மோஸ்ட் தேஜஸ்வி வந்து இதே 80 சீட்ஸ்குள்ளே தான் இருந்தாங்க. இதே இந்த டைமும் வந்து 80 சீட்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரியே தெரியல. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை தான். மேமத் பவர், பிஜேபியோட இந்த பவர் முன்னாடி இல்லை இந்த பிஜேபியோட இந்த ஸ்ட்ராங் ஹோல்டில் வந்து இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சி இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சாதனை. ஜன்ஸ்வராஜ் வந்து 10% வாக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 10% வாக்கு வந்து இந்த பக்கம் வந்திருந்தா வந்து இல்லை இஷ்யூ அது இந்த பிளே எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்ட் ஃப்ராண்ட்டுகளோடைய சைக்கி வந்து எப்பயுமே என்னென்னா ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ். ஒரு வாட்டியும் எக்ஸிட் போலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் இல்லை அந்த ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் நேஷனலிஸ்டிக் ஃபீலிங்கை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடந்துருது. அந்த ஒரு கேபிட்டலைசேஷன் வந்து ஈஸியாக நடக்குது தான். பீகார் எலெக்ஷன்ஸ் எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து ஒரு கிளாசிக் கேஸாக ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு இம்பேக்ட் பண்ண போகிற அளவுக்கு அந்த எஸ்ஐஆர் ரொம்ப ஒரு முக்கியமான வேலை பண்ணியிருக்கு நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த எலெக்ஷனோட டேக் அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்க்கு நத்திங் டு லூஸ். ஒருவேளை நிதிஷ் ஜெயிச்சு வந்தாலுமே கூட பாஜக வில் டிஸ்மேண்டில் நிதிஷ். வணக்கம்மா. வணக்கம் அறிவு. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. பீகார் எக்ஸிட் போல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சேனல்லையுமே வந்து நிதிஷ்குமார் மற்றும் பாஜகவோட அந்த கூட்டணிக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஸ்வீப் சொல்லியிருக்காங்க. தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியோட கூட்டணிக்கு வந்து செகண்டாக வராங்க. இந்த சென்ஸ் வந்து அவங்க தொங்குங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ஒப்பீனியன் போல்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தது பார்த்தோம் நம்ம. பட் எக்ஸிட் போல்ஸில் வந்து கம்ப்ளீட்லி ஸ்வீப்பு. இந்த சென்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக வந்து நிதிஷ்குமாரோட இது இருந்திருக்கு. அதோட இன்கம்பன்சி வந்து ஃபேக்டர் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி இந்த எக்ஸிட் போல்ஸ் காட்டுது. ப்ளஸ் ஜன்ஸ்வராஜோட இம்பேக்ட் வந்து எப்படி தெரியல, ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு ஓட் பர்சன்டேஜ் பற்றி தெரியல. பட் ஆனால் சீட் வெர்ஷனில் வந்து அவங்க 0 to 2 0 to 1 அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5 வருஷமாக பீகாரில் இருந்த ஒர்க் பண்ண பிரசாந்த் கிஷோருக்கும் இந்த இது ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. இந்த ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் தானே? எதிர்பார்த்த ரிசல்ட் தான். இது பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் தென் ரொம்ப தூரம் வந்து கடந்து வந்துடல. 2024 இப்போ நம்ம வந்து ரொம்ப லாங் வே வந்துட்டோம். ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கிறதுன்னு இல்லை. இப்போது பாஜகவுக்குன்னு இருக்கிற எதிர்ப்பு 2024 முன்னாடியுமே இருந்த எதிர்ப்பு தான், 2019 இருந்த எதிர்ப்பு தான், 2016 இருந்த எதிர்ப்பு தான். அதை இன்னும் சொல்லப்போனால் அந்த எதிர்ப்பு அதிகமாயிருக்கே ஒழிய அது எலக்டோரலி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான இடமாக பீகார் இருந்தது இல்லை. ஃபஸ்ட்டு திங்க தான் நம்ம அது உள்ளார டீப்பாக போவோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லியிருக்காங்க ஒன்று பார்ப்போம். என்டிஏ கூட்டணிக்கு வந்து டைம்ஸ் நவ் கொடுத்துருக்கிறது வந்து 142 கொடுத்துருக்காங்க. ஜேவிசி போல் வந்து 135 to 150 கொடுத்துருக்காங்க. என்டிடிவி வந்து 133 to 159, கிட்டத்தட்ட 160. அவங்க வந்து மெஜாரிட்டியாக பாஜகவுக்கு வந்து அதிக சீட்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து என்டிடிவி அண்ட் ஜேவிசி போல். டு ஸ்டார்ட் வித் இவங்க 3 இது. அடுத்து சின்ன சின்ன பிளேயர்ஸ் கொடுக்குறது பீப்புள் இன்சைட் வந்து 133 to 148, மேட்ரைஸ்ன்றவங்க வந்து 147 to 167 அதிகப்படியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே கோயிங் பை த நம்பர்ஸ் எதுவுமே வந்து பிலோ 100 எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ ஒரு மெட்டிகுலஸான ஒர்க், என்ன ஒர்க்கு பிஜேபி பண்ணியிருக்கிற மெட்டிகுலஸான ஒர்க்கு வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் வந்து அது கன்ஸ்ட்ரக்டிவான ஒர்க்கு, சூப்பரான ஒர்க்குன்ற தாட் ப்ராசஸ்க்குள்ளே போகலை. அவங்களுடைய ப்ரொபகேண்டா மிஷினரி வந்து ஹேஸ் பீன் இன்டாக்ட். அவங்களுடைய போலரைசேஷன் ப்ரொபகேண்டாவாகட்டும், ஆன்டி காங்கிரஸ் ஆகட்டும், தேஜஸ்வி யாதவுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறதாகட்டும், இட் ஹாஸ் ஒர்க்டு. அது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. பட் இது இந்த சினாரியோவை எங்கே பொருத்தி பார்க்கலான்னா, இது என்டையர்லி பாஜகவுடைய வெற்றி அப்படின்னு சொல்கிறத தாண்டி தேஜஸ்வி யாதவ்ன்ற ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஒரு கிரவுண்டு டெவலப் ஆகிருக்கிறது உண்மை. இது வந்து க்ளீன் ஸ்வீப் அடிச்சிருக்காங்க எலக்டோரலி. பிஜேபி பெரிய மெஜாரிட்டியான ஓட் ஷேர் அவங்களுக்கு வந்திருக்கு, வரப்போகுது. அதனுடைய முன்னோட்டம் இது.
அதை வந்து நீங்கள் நம்பர்ஸ் கோயிங் பை த நம்பர்ஸ் அது ஒரு காரணமாக நீங்கள் வச்சுக்கிட்டாலும் தேஜஸ்விக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த வரவேற்புன்றது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஒன் மேன் ஷோ. அந்த வரவேற்புக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் பிஹோல்ஸ். அடுத்த வரப்போகிற எலெக்ஷன்ஸு, இதற்கடுத்து நடத்த போகிற எலெக்ஷன், இன்னும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மூவ்ஸில் வந்து தேஜஸ்வி கெட்டிங் ப்ரொஜெக்டட் ஆஸ் த நியூமரோ யூனியன் லீடர். இன்னும் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போகணும்னா ஒருவேளை ஒரு 3வது அணி அமைஞ்சாலோ இல்லை காங்கிரஸ் அல்லாத வேற யாரோ ஒருத்தர் வந்து தலைமை தாங்கினா பெட்டராக இருக்கும்னா அதற்கான ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக தேஜஸ்வியை கொண்டு வந்து இது நிறுத்தியிருக்கிற ஒரு எலெக்ஷனாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன். நிதிஷ்குமார் மேலே அந்த ஒரு கடுப்பு இருக்கான மக்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் 100% நிதிஷ்குமார் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு தூக்கி போடுற ஒரு ஃபேஸ்க்கு வந்து பீகார் போகலை. நிதிஷ்கான சப்போர்ட் ஒரு பக்கம், பாஜகவுக்கான சப்போர்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து தேஜஸ்வி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு மாதிரியான பேலன்ஸ்டு ஈக்குலிபிரியேட்டட் ஸ்டேட்டை நோக்கி இந்த போல்ஸ் இண்டிகேட் பண்ணுது, நகருது, அல்லது பீகார் நகர்ந்து போகுது. பீகாரோட அந்த பாலிடிக்ஸ் வந்து மூவ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் லாஸ்ட் டைமே தேஜஸ்வி வந்து அவங்க ஆட்சி அமைச்சு பிடிச்சிட்டாங்க. இந்த சென்ஸ் வந்து ஆரம்பத்தில் வந்து மகாகத்பந்தன் அவங்க வந்து நிதிஷ் இவங்க கூட தான் இருந்தார். நிதிஷ் வந்து அப்போ சிஎம்மாக இருந்தாப்புல நடுவில் பிரிஞ்சு போனதெல்லாம் பார்த்தோம். அப்போவே வந்து ஆல்மோஸ்ட் தேஜஸ்வி வந்து இதே 80 சீட்ஸ்குள்ளே தான் இருந்தாங்க. இதே இந்த டைமும் வந்து 80 சீட்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரியே தெரியல. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை தான், ஆனால் வீழ்ச்சி இல்லைன்றதே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஏன் நான் திரும்பவும் சொல்கிறேன்னா ஒரு மாதிரியான மேமத் பவர், பிஜேபியோட இந்த பவர் முன்னாடி இல்லை இந்த பிஜேபியோட இந்த ஸ்ட்ராங் ஹோல்டில் வந்து இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சி இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சாதனை. கிளாசிக் கேஸ் வந்து ஏடிஎம்கே. நான் பிஜேபியை அவங்க எதிர்த்த பாயிண்ட்டும் போன வருஷம் இருந்தது. பிஜேபி எதிர்த்த பாயிண்டில் அவங்களுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பிஜேபியோட சேர்ற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் பிஜேபியோட மிக ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்னு அவங்கள சொல்ல முடியாது, மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோன்னு சொல்ல முடியாது. அதாவது பிஜேபி கூட தோளோடு தோல் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுற பவரும் அவங்களுக்கு கிடையாது. பிஜேபியோட டேக்கிங் ஹெட் ஆன் கொலிஷனாக அவங்களோட நான் சண்டை போடுறேன்ற மாதிரியான ஃபயர் பவரும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இதை மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுல வந்து ஒரு தேஜஸ்வியோட சக்ஸஸ்ன்றது ஒன்று இருக்குது. ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த நிதிஷ் இங்கே இருந்தார், நிதிஷ் எந்த கூட்டணியில் இருந்தார், இந்த பக்கம் இருந்தாரா அந்த பக்கம் இருந்தாரா அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து இருந்தது வந்து இந்த ஃபேஸ் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தென் போஸ்ட் லாலு, போஸ்ட் ராப்ரி ஃபேஸில் வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு டிரான்சிஷன் ஃபேஸாக நான் பார்க்குறேன். ஒரு பீகாருக்கான லீடர்ன்றதை தாண்டி, ஒரு பீகாரை தாண்டி அறியப்பட்ட ஒரு நார்த் இந்தியன் லீடராக தேஜஸ்வியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேம்பெயின்ஸ் யூஸ் ஆகிருக்கு. இது ஒரு வின்னிங் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆட்சி அமையிறது வந்து கிட்டத்தட்ட ஸ்கெப்டிக்கல் இப்போது கோயிங் பை த நம்பர்ஸ். ஆனால் இது அவங்கள கொண்டு வந்து ஒரு இந்தியா முழுக்க ஒரு ஸ்ட்ராங்கான டஃப் கொடுக்க ஒரு லீடராக, பிஜேபிக்கு வந்து இவர் ஒரு அப்போசிங்கான கேண்டிடேட்டாக இருந்தால், ஒருவேளை ராகுல் காந்தி இல்லாமல் வேறு யாரையாவது நீங்கள் நிறுத்துவீங்க, அந்த ஆளுக்கு வந்து ஒரு ஆரா நீங்கள் பில்டப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஒரு நல்ல கேண்டிடேட்டாக தேஜஸ்வியை பொசிஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எலக்டோரல் ப்ராசஸாக தான் இது இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு இதில் கேள்வி என்னென்னா, இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து எஸ் அதில் வந்து யுனானிமஸாக வந்து வி கேன் சி நார்த் இந்தியா ஊடகங்களில் வந்து பிஜேபி என்டிஏ வந்து வின் பண்ணி போகிறாங்கன்னு சொல்லிட்டு. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஓட் ஷேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி வந்து ஒரு 46% ஓட்டு எடுத்திருக்காங்க. தேஜஸ்வியும் இவங்க மகாகத்பந்தன் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க அந்த பக்கம் இருக்காங்க. அவங்க அது வந்து பிஜேபி நிதிஷ் சிராக் பாஸ்வான் சேர்த்து சொல்கிறோம், அப்படி வச்சுக்கோங்க, அந்த இதில் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 37 to 39 அந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. இதில் வந்து 2 கேள்வி இருக்குது. இந்த ஃபஸ்ட் இந்த கேள்வி வந்துடுறாங்க. இப்படி இந்த பர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறம் அவங்க என்ன பார்க்குறாங்க, இவர் ஜன்சுராஜ் எடுக்கிறாங்க. ஜன்சுராஜ் வந்து 10% வாக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 10% வாக்கு வந்து இந்த பக்கம் வந்திருந்தா வந்து மேபி இஷ்யூ அது இந்த பிளே எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது யூஸ்வலாக இது நடக்கிறது தான். இது என்னுடைய பர்சனல் கால் வந்து ஐ வுட் சே லைக் பிஜேபி அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பிஜேபின்னு சொல்கிறதோட ஒரு ஸ்டெப்பு என்ன சொல்லுவேன்னா ஆர்எஸ்எஸ் சொல்வேன் நான். ஓகே, ஆர்எஸ்எஸோட யூஷுவல் ப்ளாய் வந்து அவங்களை எதிர்க்கிறவங்கள வந்து பைஃபர்கேட் பண்ணுறது. இவங்க மட்டும் எதிர்க்கல, எங்களை எதிர்க்க இன்னும் 4 பேர் வராங்க, எதிர்ப்பு வாக்குகள் அந்த சைடு திருப்புறதுல ஒன்று பண்ணுவாங்க.
கிட்டத்தட்ட ஆம் ஆத்மியே அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். ஆம் ஆத்மியோடைய இந்த அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அந்த பிரசாந்த் பூஷன், கிரண் பேடி, அதற்கு அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களோட இது ஃபேஸ் அந்த growth வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அண்ணா ஹசாரே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பேக்கிங் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆர்எஸ்எஸ் பேக்கிங் வந்து இருக்கு. இப்போ நீங்கள் கெஜ்ரிவால் என்னதான் நீங்கள் வந்து பாஜக எதிர்த்தாரு போனாருன்னு நீங்கள் சொன்னாலும் கிரண் பேடியோட இந்த பின்புலம் அவங்க பாண்டிச்சேரியில் பண்ணது போனது இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ரிவர்ஸ் கிரானாலஜியில் ஒர்க் பண்ணி பார்க்கும்பொழுது அது ஒரு யூஷுவல் பிளாய். ஓகே, அந்த ஒரு தேர்ட் ஃப்ராண்ட்டை வந்து இறக்கி அந்த எதிர்ப்புகளை வந்து சிதறடிக்கிறதுன்றது வந்து யூஸ்வலாக நடக்கிறதா. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி கிட்டத்தட்ட அதே தான். அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ என்னன்னா மக்கள் நல கூட்டணி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் யாரோட வாக்கை எடுக்க போறாங்கன்றதுக்கான கேள்வி இருந்துச்சு. ஜன்சுராஜை பொறுத்த வரைக்கும் சேம் கேள்வி இருந்துச்சு. அவங்க வந்து பிஜேபியோட ஓட்டை பிரிக்க போறாங்களா, இல்லாட்டி வந்து இவங்க தேஜஸ்வி அவங்களோட வாக்கு பிரிக்க போறாங்க. ஏன்னு சொல்ல போனா இந்த பக்கம் ஜன்சுராஜுக்கு வந்து ஒரு தலைவர் வந்து பிரசாந்த் கிஷோர்னு ஒரு ஃபேஸ் இருக்கு, தேஜஸ்வின்னு ஒரு ஃபேஸ் இருக்கு. இந்த பக்கம் நிதிஷ்குமார் தான் சிஎம் கேண்டிடேட் இன்னுமே சொல்லல அவங்க. ஆனாலும் வந்து பிஜேபிக்குன்னு ஒரு சிஎம் கேண்டிடேட்னு சொல்லல அவங்க. அப்படி இருக்கும்போது வந்து பெரும்பாலும் பேசப்பட்டது வந்து தே வில் ஈட் த ஷேர் ஆஃப் பிஜேபின்னு பேசப்பட்டுச்சு. பட் ஆனால் எக்ஸிட் போல்ஸ் வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. இல்லை அது எப்படி அது பார்க்கணும்னா இந்த தேர்ட் ஃப்ராண்ட்டுகளோடைய சைக்கி வந்து எப்பயுமே என்னன்னா ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ். இப்போது நான் ஒரு ஹார்டு கோர் பிஜேபி ஓட்டர், ஹார்டு கோர் காங்கிரஸ் ஓட்டர்னா நான் அடுத்த எலெக்ஷன் எனக்கு என்ன தகுதித்துவம் இந்த ரெண்டு கட்சி பண்ணாலும் என்னோட லாயாலிட்டி அவங்ககிட்ட தான் இருக்க போகுதுன்னா நான் வந்து ஃபிக்ஸேட்டட் ஓட்டர். இது வந்து மாறவே மாறாது. மேபி ஒரு மினிஸ்கியூல் பர்சன்டேஜில் மாறலாம். பட் அந்த ஓட்ஸ் ஸ்விங் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. நான் போன வாட்டி பிஜேபிக்கு போட்டேன், இந்த வாட்டிக்கு காங்கிரஸுக்கு போடலான் இருக்கேன். இல்லை போன வாட்டி நான் காங்கிரஸுக்கு போட்டேன், இந்த வாட்டி நான் இவங்களுக்கு போடலான் இருக்கேன். நிதிஷ் எனக்கு ஓகே தான், ஆனால் நான் இவங்களுக்கு வேற யாருக்காவது சான்ஸ் கொடுத்து பார்க்கலான் இருக்கேன். இப்போது அவங்க இன்னொரு ஒரு என்டிட்டிக்கு இப்போ நான் பிஜேபிக்கு போட்டேன், நான் காங்கிரஸுக்கு சான்ஸ் கொடுக்கலான் இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நான் பிஜேபிக்கு போட்டேன், இந்த வாட்டி பிஜேபி இல்லாமல் வேற யாருக்காவது நான் கொடுக்கலான் இருக்கேன்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க இல்லையா. அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அந்த இவங்க தான் யாருக்கு டார்கெட்னா அவங்க தான் அந்த தேர்ட் ஃப்ராண்ட்டாக வர்றவங்களுக்கான டார்கெட். நான் பிஜேபி அல்லாது வேற யாருக்காவது இருக்கேன், அந்த யாரோ ஒருத்தர் மேலே ஃபிக்ஸேட் இல்லாமல் யாரோ ஒருத்தருக்காக பண்ணால் போதும் அப்படின்னு யாரை நினைக்கிறாங்களோ அவங்க வந்து காங்கிரஸுக்கு போய்விடாமல் பார்த்து கொள்வது தான் அந்த தேர்ட் ஃப்ராண்ட்டோடைய வேலை. அவருக்கு இது வரைக்கும் வந்து தேர்ட் ஃப்ராண்ட்டுகள் நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ராண்ட்டோடைய பிரதான வேலையாக தான் இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று சில எக்ஸப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிஎம்கே இன்னும் சில பார்ட்டிஸ் நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் ஏதோ ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் தி அலை வித் ஏடிஎம்கே ஆர் அலை வித் டிஎம்கே இந்த மாதிரி நீங்கள் அதை பார்க்கும்பொழுது ஒரு நான் எலக்டோரல் அலையன்ஸ் வந்து எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ஃபேஸ் வந்து உண்டு. அண்ட் தென் இவங்க சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெஜ்ரிவாலோடதை நீங்கள் பொருத்தி பார்த்தா அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அது வந்து பிஜேபி எதிர்பார்க்காத ஒரு மூவ். அவங்க வந்து டெல்லி இப்போ ஷீலா தீக்ஷித்தை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஜேபி வருவதுன்றது வந்து ஒரு பெரிய ஹொமங்கஸ் டாஸ்க். அப்போ என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக பிஜேபி வராமல் ஷீலா தீக்ஷித்தை ரிமூவ் பண்ணி வேற வரக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்லி ஆம் ஆத்மி கொண்டு வந்தாங்க. ஆம் ஆத்மி கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறம் ஆம் ஆத்மியை எஃபெக்டிவாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க மேலே இந்த குற்றச்சாட்டு சொல்லி அவங்க இது பண்ணிட்டு இப்போ அந்த இடத்துல பிஜேபி வர்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. இதுதான் வந்து ரோட் மேப். எப்பயுமே ஒரு இடத்துல வந்து டீகாங்கிரசிஃபை பண்ணணும்னா நேரடியாக அங்கே பிஜேபி போகணுன்னு அவசியம் இல்லை. பிஜேபியும் காங்கிரஸையும் சமதளத்தில் எதிர்க்கக்கூடிய பிஜேபி எனக்கு வந்து கொள்கை எதிரி, காங்கிரஸ் எனக்கு வந்து அரசியல் எதிரி, அந்த மாதிரியான ஒரு முழக்கத்தோடு வரக்கூடிய ஒரு தேர்ட் ஃப்ராண்ட்டை இறக்குவதுன்றது வந்து யூஷுவலான ஒரு டாக்டிஸ். அந்த டாக்டிஸ் வில் ஒர்க். பட் என்னன்னா இது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகும். ஒரு ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிச்சதுன்றது வந்து கிட்டத்தட்ட பாஜகவை எதிர்பாராத ஒரு விஷயம், பெரிய அளவில் எதிர்பாராத ஒரு விஷயம். அந்த மாதிரி இதை நோக்கி இது போகாதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபேஸ் வேண்டும். அந்த ஃபேஸ் இருக்கும் பொழுது தான் ஒட்டுமொத்தமாக மறந்தும் கூட காங்கிரஸுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு காஷியஸ் மூவில் வந்து அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கார்டு. ஐ திங்க் தட் ஹஸ் ஒர்க்குடு. அது வந்து பெரிய சீட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இது ஒவைசி சினாரியோடவும் நீங்கள் இதை பொருத்தி பார்க்கலாம். ஒவைசியாக அதை நிறுத்துறாரு, ஒவைசியால் நிறைய பேர் டிவியேட் ஆகி போகிறாங்கன்னா அந்த ஒரு முஸ்லிம்ஸ்னோடைய மைக்ரேஷன் வந்து அந்த சைடில் இருக்கும், ஒவைசி கிட்ட எப்பயும் இருக்கும். அந்த பிளாய் வந்து எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும். அது இன்னும் எந்த மாதிரி சொல்கிறேன்னா தமிழ்நாடு அல்லாத மற்ற எல்லா மாநிலத்திலையும் ஒர்க் அவுட் ஆகிற ஃபார்முலா. ஓகே சரி, இப்போ இதில் என்னென்னா எல்லாருமே நம்ம வந்து வின்னிங்லேயே நினச்சி எக்ஸிட் போல்ஸ் வச்சு பேசுவோம். பட் வி ஹாவ் டு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்த்தா 2024 வந்து எக்ஸிட் போல்ஸ் வருது.
ஆல்மோஸ்ட் ஆல் நார்த் இந்தியன் மீடியாஸ் வந்து அவங்களோட எக்ஸிட் போலில் வந்து 350 to 370 பிஜேபின்னு சொன்னாங்க. பட் ஆனால் பெரும்பான்மைக்கான மெஜாரிட்டி வரல, 272 எடுக்காமல் 240 to 250 வந்து சுருங்கிட்டாங்க பிஜேபி. ஸோ எக்ஸிட் போல்ஸோட ட்ராக் ரெக்கார்டுமே வந்து ஸ்கெட்சியாக இருக்குது. ட்ரூ. ஆனால் என்னென்னா எக்ஸிட் போல் ப்ரெடிக்ட் பண்ணுறதை விட கம்மியாக வந்திருக்கே ஒழிய, நீங்கள் சொல்கிறத நான் முழுமையாக ஒத்துப்போகிறேன். ஆனால் எக்ஸிட் போலோடது அவுட்ரைட்லி டாப் சீட்டர்வி ராங் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சினரே வரல. காரணம் என்னென்னா ஒரு வாட்டி எக்ஸிட் போலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், இல்லை அந்த ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், பாகல்காம் அட்டாக் ஆகட்டும், இந்த அட்டாக் நடந்துச்சு, அங்கே டோக்லமில் இது நடந்துச்சு, இவங்க வீரதீரம் காமிச்சாங்க, பாகிஸ்தான் ஆர்மியை எதிர்க்கணும்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரியான நேஷ்னலிஸ்டிக் ஃபீலிங்கை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடந்துருது. அது செரண்டிபிட்டஸாக நடக்குதா இல்லை அது ஒரு யூஷுவலான ஒரு டாக்டிக்காக நடக்குதான்றது வந்து நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த எதேச்சியாக கோட் அன்கோட் எதேச்சியாக அது நடந்திருக்குன்னு நீங்கள் வைக்கும் பொழுது அந்த ஒரு கேபிட்டலைசேஷன் வந்து ஈஸியாக நடக்குது தான். ஓகே, பட் ஆனால் வந்து நீங்கள் இப்போ சொல்கிற சம்பவம் வந்து இன் பிட்வீன் 2 phases ஆஃப் எலெக்ஷன், அதை எடுத்துகிட்டு போய் கேம்பெயினாக கொண்டு போயிட்டு அவங்க அறுவடை செய்கிறதுக்கான டைமுமே இல்லையே உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது வந்து கோட் அண்ட் கோட் நம்ம இதை வந்து பகல்காமோட நம்ம ஒப்பிட்டு பேச முடியுமா? அதான் சொல்ல ஒரு ட்ரிவியல் கேஸ், அது ட்ரிவியல் கேஸ், பட் அதுதான் மெஜாரிட்டியாக ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்ல. பட் அந்த இதுக்கு ஒரு சர்டன் இம்பாக்ட் இருக்கு, வெயிட்டேஜ் வந்து நிச்சயமாக இருக்குது. நான் இப்போ இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு நோக்கி போகணும்னு நான் சொல்லலை. எப்பயுமே யூஸ்வலி ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்காங்க, ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்கும் பொழுது திரும்ப அவங்க அதை கண்டெஸ்ட் பண்ணும்பொழுது அதிகப்படியான வாக்கு பதிஞ்சாலே அது அவங்களுக்கு எதிராக ஸ்விங் ஆகிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குன்னு தான் அர்த்தம். 67% கம்மி கிடையாது. இப்போ நான் ஏன் அந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, இந்த எக்ஸிட் போல நம்ம ஃபைனட்டாக எடுத்துட்டு ரிசல்ட்டை வந்து இதுதான் சொல்லிட்டு போயிட முடியுமா? இல்ல, முடியாது. அதான் கேட்க முடியாது. ஏன்னா நீங்க போன எக்ஸாம்பிள் போய் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மெஜாரிட்டிக்கு நீங்க வந்து 120 தொங்கு போக வாய்ப்பு இருக்கு. 120 பிளஸ் எடுக்கணும். நீங்க வந்து 130 to 140 தான் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 150 போறாங்க. பட் ஆனா நீங்க வந்து ஆல்மோஸ்ட் இல்ல, நீங்க சொல்றதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ற ஸ்டேட்மென்ட்டா தான் நான் சொல்றேன். இப்போ ஒருவேளை இது எல்லாமே கரெக்ட் நம்ம பேசுனது. ஆனா வோட்டிங் வந்து 50ல நின்னு இருக்கு, ஒரு 60க்கு கீழே நின்னு இருக்கு, 55ல தான் வந்து நின்னு இருக்குன்னா இது வந்து கரெக்ட். பட் ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்கும் பொழுதுமே இவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்காங்கன்னா ரிசல்ட் கேன் கோ அகெயின்ஸ்ட் தெம் டூ. அது ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக எப்போ வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கோ அப்போ எல்லா டைமுமே வந்து இந்த ஆட்சியை மாற்றணும்னு சொல்லி ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு. அந்த மாதிரி அதிகரித்த சமயத்தில் எல்லாத்துலேயுமே ஓட்டோடைய ஸ்விங் வந்து பெருசாக மாறி இருக்கு, ஆட்சிகள் மாறி இருக்கு, அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அது இல்லைன்னு நீங்கள் வந்து சொல்லவே முடியாது. அண்ட் தென் இதனுடைய மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக நான் பார்க்குறது வந்து இதெல்லாம் ஒரு புறம். இதோட மிக முக்கியமான ரீசன் வந்து அந்த எஸ்ஐஆர். அந்த எஸ்ஐஆர்ன்றது வந்து நீங்கள் அன்பிலீவபிளி ஒரு பெரிய இம்பேக்ட் நான் காஸ் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு பீகார் வந்து இப்போது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் திருமங்கலம் தேர்தல், சாத்தான்குளம் ஃபார்முலா இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முத்தாய்ப்பான அல்லது ஒரு இன்ஃபேமஸான ஒரு நிகழ்வாக பீகார் எலெக்ஷன்ஸ் எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து ஒரு கிளாசிக் கேஸாக ஒரு 30 years 40 yearsக்கு இம்பேக்ட் பண்ண போகிற அளவுக்கு அந்த எஸ்ஐஆர் ரொம்ப ஒரு முக்கியமான வேலை பண்ணியிருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இதனுடைய இது வரைக்கும் நம்ம பேசுனது எல்லாமே எஸ்ஐஆர்னு ஒன்று இல்லாமல் கரெக்டு. பட் எஸ்ஐஆர்னு ஒன்று வந்திருக்குன்னும் பொழுது ஐ வில் ஃபீல் கிட்டத்தட்ட ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தோடைய எஃபர்ட்டும் காங்கிரஸோட எஃபர்ட்டும் பாஜக அண்ட் நிதிஷ்குமாரோட எஃபர்ட்டும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருந்திருக்கு. இட் வாஸ் அன் ஈக்குவல் ஃபைட்டு. ரெண்டு பேரும் யார் பக்கம் வேணால் போகிறதுக்கான ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு ஃபைட்டு தான். பட் இதற்கு மேலே ஆகிற அந்த ஸ்விங், இதற்கு மேலே ஆகிற அந்த ப்ளஸ் ஆர் மைனஸஸ் எல்லாமே வில் பி அக்கௌண்டட் டு எஸ்ஐஆர் நான் திடமாக நம்புகிறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிட் போல்ஸ்ன்றது வந்து ஓகே, இது எல்லாமே எஸ்ஐஆர்னு ஒன்று இல்லைன்னா பிளைண்ட்லி வி கேன் கோ பை திஸ், என்ன வேணால் பண்ணலாம், இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த எஸ்ஐஆர்ன்றது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட இந்தியாவுக்கே ஃபஸ்ட்டு கேஸாக எஸ்ஐஆர்னு பஞ்சாயத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்க போகுதுன்னும் பொழுது, இந்த ரிசல்ட்னும் பொழுது வி வில் ஹாவ் டு வெயிட் அன்டில் த ஃபைனல் ரிசல்ட் எப்படி போகுதுன்னு. நெவர்தலெஸ் இந்த எஃபர்ட்டு இந்த ரிசல்ட் எல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷனோட டேக் அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்க்கு நத்திங் டு லூஸ். ஒருவேளை நிதிஷ் ஜெயிச்சு வந்தாலுமே கூட பாஜக வில் டிஸ்மேண்டில் நிதிஷ். அது தட் வில் எவிடென்ட்லி ஹேப்பன். ஒருவேளை நிதிஷ் வரலன்னா
இது வந்து ராகுல் காந்திக்கு நிகராக அல்லது ராகுல் காந்தியோட ஒரு பெட்டரான பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆல் இண்டியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத்தில் ஆள் இருக்கிற மாதிரி, ஒரு கேரளாவில் ஆள் இருக்கிற மாதிரி, தமிழ்நாட்டில் ஆள் இருக்கிற மாதிரி, நார்த்துக்கு அந்த ஃபேஸ் இருந்தது கிடையாது. நீங்கள் போயிட்டு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் மம்தா பானர்ஜியை ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களால் மாயாவதி ப்ரொஜெக்ட் பண்ண முடியல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களால் வந்து கெஜ்ரிவால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியல. ஆனால் இவங்க 3 பேர் பண்ண முடியாத அந்த ஆரா ஆர் சம்திங் ஒரு ஃபேஸாக உருவெடுக்கிறதுக்கான எல்லா ஸ்கோப், ஒரு ஓபிசி லீடர், ஒரு ஓபிசி சைடில் பிசி எம்பிசியை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய, மைனாரிட்டிஸை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய, தலித் ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஒரு கன்சாலிடேட்டிங் லீடராக தேஜஸ்வி வந்து வருங்காலத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய தேர்தலாக இது இருக்குன்றது தான் அவங்களுக்கு கிடைக்கிறது காட்டுது. அவங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு 20 தான் கிடைக்கும், 30 தான் கிடைக்கும்னு காட்டல. கிட்டத்தட்ட 70-80 எஸ், அந்த 80 to 100, 80 to 90ன்றது வந்து இட்ஸ் a strong number. 100 வருது ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு. அப்படி போட்டாங்கன்னா strong number. இப்போ நீங்க எக்ஸிட் anything can happen. ஒரு குதிரை பேரம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இந்த எக்ஸிட் போல் வந்து இஸ் நாட் தி எண்ட்னு சொல்லி தான் எனக்கு படுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ். லெட்ஸ் see ரிசல்ட் அன்னைக்கு என்ன பார்ப்போம் நம்ம. நன்றி ஓமா. நன்றி. Subscribe to One India and never miss an update.